ஹலோ, உள்ளே வாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பதிவு சும்மா ஒரு கதை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு ஆழமான சுய பரிசோதனை பயிற்சி. வளம் எப்படி நம்ம வாழ்க்கையில பெருகும், பற்றாக்குறை அப்படிங்கிற அந்த பயத்தை எப்படி விரட்டுறதுன்னு மூலக்கட்டுரையிலிருந்து அலசி ஆராய போறோம். சைலஸ்னு ஒருத்தரோட போராட்டம் எப்படி நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் அப்படியே பிரதிபலிக்குதுன்னு பார்க்க போறோம். நான் ஒரு வழிகாட்டியா உங்க கூடவே பயணிக்க போறேன். ரெடியா? வாங்க உள்ளே போகலாம். முதல்ல உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. ஐயோ, நம்ம கிட்ட இருக்கிறத இழந்துடுவோமோன்னு நீங்க எப்போதாவது ரொம்ப பயந்து போயிருக்கீங்களா? நிஜம் என்னன்னா, அந்த பயத்துல சில விஷயங்களை நாம ரொம்ப இறுக்கி பிடிக்கும்போது அதை நம்ம சொந்த எனர்ஜியையே முழுசா உறிஞ்சிடுது. புது வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வராமலே அதை தடுத்துடுது. இதனால எவ்வளவு ஸ்ட்ரெஸ் தெரியுமா? இந்த தேவையில்லாத பயம் நம்மளை எப்படி முடக்குதுன்னு புரிஞ்சுக்க அந்த அற்புதமான கதைக்குள்ள இப்ப போகலாம். இவர்தான் நம்ம கதையோட ஹீரோ சைலஸ். வெயில் கொழுத்துற ஒரு வறண்ட பள்ளத்தாக்குல வாழ்ந்த ஒரு வயசான கிராமவாசி. அந்த பகுதி முழுவதற்கும் இருந்த ஒரே ஒரு ஆழமான இயற்கையான தண்ணீர் கிணறு இவரோட கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. இது எவ்ளோ பெரிய வரம் இல்லையா? ஆனா பாவம் மனுஷன் எங்க தண்ணி வத்திடுமோ, வறட்சி வந்துடுமோங்கிற பயத்திலே வாழ்ந்துட்டு இருந்தார். இந்த பயம் அவர் தோள்ல எவ்ளோ பெரிய மன அழுத்தத்தை ஏத்தி வச்சிருந்தது தெரியுமா? அந்த பதற்றம் அவரை என்ன செய்ய வச்சதுன்னு கேளுங்க. தன்னோட தண்ணி தீர்ந்துடுமோன்ற அந்த அதீத பயத்துல சைலஸ் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த கிணத்தை சுத்தி ஊடுருவவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கல் சுவரை கட்டினார். அந்த வழியா தாகத்தோட வர்ற பயணிகளுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டார். தான் சேமிக்கிற ஒவ்வொரு சொட்டு நீரும் தன் எதிர்காலத்தை காப்பாத்தும்னு அவர் ஆழமா நம்பினார். தினமும் கிணத்துல தண்ணி எவ்வளவு இருக்குன்னு வெறித்தனமா கணக்கு பாக்குறதே அவருக்கு வேலையா போச்சு. அவரோட உள்ளுக்குள்ள இருந்த அந்த பயமும் பதற்றமும் வெளியில இப்படி ஒரு சுவரா மாறுச்சு. இப்போ கதைய அப்படியே கொஞ்சம் நிறுத்திட்டு உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன சுவர்களை எழுப்பி வச்சிருக்கீங்க? அது மாற முடியாத ஒரு பழைய பழக்கமா இருக்கலாம், யார் மேலயாவது வச்சிருக்கிற தீராத கோபமா இருக்கலாம், அல்லது பணத்து மேல இருக்கிற அதீத பற்றா இருக்கலாம். இப்படி எதையாவது ரொம்ப இறுக்கி பிடிச்சுக்கும் போது அது உங்களை வளர விடாம தடுக்குது இல்லையா? இந்த எண்ணத்தை ஒரு கணம் அப்படியே உங்க மனசுல உள்வாங்கிக்கோங்க. இயற்கைக்குன்னு ஒரு தவிர்க்க முடியாத விதி இருக்குங்க. ஆற்றல், அதாவது எனர்ஜி எப்பவும் நகர்ந்துகிட்டே இருக்கணும். தண்ணியை எடுக்கத்தான் சுரக்கும் இல்லையா? ஆனா சைலஸ் தண்ணியையே எடுக்காததால அந்த கிணறு அப்படி தேங்கி நிக்குது. சுத்தமா இருந்த தண்ணியில பாசி படிஞ்சு சேர நிறைஞ்சு கசப்பான ஒரு பச்சை நிறமா மாறிப்போச்சு. இதுதான் பாயும் நீரோற்றுக்கும் பதுக்கி வைக்கப்பட்ட கிணற்றுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். பாயும் தண்ணி எப்பவும் உயிரோட்டமா இருக்கும், தேங்கின தண்ணி கெட்டு போயிடும். இந்த உண்மை நம்ம எண்ணங்களுக்கும் அப்படியே பொருந்தும். மூடிய கை ஒரு நாணயத்தை இழக்காது, ஆனா அதே கை ஒரு புதிய நாணயத்தை பிடிக்கவும் முடியாது. எவ்ளோ அருமையான ஆழமான வரி இது, கவனிச்சிங்களா? நம்ம கிட்ட மத்தவங்களுக்கு கொடுக்க எதுவுமே இல்லைன்னு நாம உறுதியா நினைச்சா உலகத்துக்கிட்ட இருந்து எதையும் கேட்கிற உரிமையும் நமக்கு இல்ல. பற்றாக்குறை மனநிலை நம்மளை எப்படி குறுதலா மாத்திடுதுன்னு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம அன்றாட மன அழுத்தத்துக்கும் பதற்றத்துக்கும் ஒரு முக்கிய காரணம். சைலஸ் மாதிரியே நீங்க மத்தவங்க கிட்ட எதையாவது பகிர மறுக்கும்போது உங்க சொந்த வாழ்க்கையோட ஆற்றலையும் செல்வத்தோட ஓட்டத்தையும் நீங்களே தடுத்து நிறுத்துறீங்களா? குடுக்கத்தான் வளங்கள் பெருகும். அதை நம்ம உணராதப்போ நம்ம எனர்ஜி ஃப்ளோ முழுசா நின்னுடுது. சரி, மறுபடியும் கதைக்கு வருவோம். ஒரு நாள் ரொம்பவே சோர்வடைந்த ஒரு நாடோடி அந்த வழியா வர்றார். கடுமையான தாகம் அவருக்கு. அவர் சைலஸ் கிட்ட ரொம்ப அமைதியா ஒரு குழை தண்ணி மட்டும் கேக்குறார். ஆனா தன் செல்வத்தை எப்படியாவது காப்பாத்தணுங்கிற கண்மூடித்தனமான வெறியில இருந்த சைலஸ் ரொம்ப ஆக்ரோஷமா அவரை துரத்தி விட்டுட்டார். அந்த அமைதியான நாடோடிக்கு முன்னாடி சைலஸோட இந்த பதற்றம் ரொம்ப முட்டாள்தனமா தெரிஞ்சுது. அப்போ அந்த நாடோடி சுவர்ல இருந்த ஒரு சின்ன விரிசல் வழியா உள்ளே எட்டி பாக்குறாரு. அங்க தண்ணி பாசி புடிச்சு ரொம்ப கலங்கலா இருக்கிறத பாக்குறாரு. அப்போ அவர் சொன்ன ரொம்ப மென்மையான ஆனா பயமுறுத்துற அந்த உண்மை இதுதான்: உங்க செல்வத்தை பாதுகாக்க நீங்க எடுக்கிற முயற்சியே அதை முழுசா விஷமா மாத்திட்டு இருக்கு. இது அப்படியே நம்ம முகத்துல அரையிற மாதிரி இருக்குல்ல? நம்ம எதை அளவுக்கு அதிகமா பாதுகாக்கிறோமோ அதுவே அதோட அழிவுக்கு காரணமா மாறிடுது. அந்த நாடோடி சொன்ன இன்னொரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனிங்க. பயன்படுத்தப்படாத வரங்கள் வீணடிக்கப்பட்ட வரங்கள். நம்ம இன்னைக்கு அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை நாளைக்கு வச்சுக்கலான்னு தள்ளி போடும்போது அந்த நாளே வராமலே கூட போகலாம். பதுக்கி வைக்கிறதோட நிஜமான விலை இதுதான். அது திறமையா இருந்தாலும் சரி, செல்வமா இருந்தாலும் சரி, பயன்படுத்தலைனா அதோட மதிப்பையே அது முழுசா இழந்துரும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. வராத நாளைக்காக வெறித்தனமா சேமிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற என்னென்ன அழகான விஷயங்களை நீங்க அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நிறைய பேரோட மன அழுத்தத்துக்கும் நிம்மதியின்மைக்கும் இதுதான் முக்கிய காரணமே.
தயவு செஞ்சு இந்த நிமிஷத்துல வாழுங்க. நிகழ்காலத்துல சந்தோஷத்தை கண்டுபிடிக்க பழகுங்க. இது மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிக்கான ஒரு முக்கியமான முதல் படி. நாடோடியோட இந்த வார்த்தைகள் சைலஸ் மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. தாம் பண்ணின மிகப்பெரிய தப்ப அவர் முழுசா உணர்ந்தார். கை நடுங்க ஒரு பெரிய இரும்பு சுத்தியலை எடுத்து இவ்ளோ நாளா தான் கட்டி காத்த அந்த கல் சுவரை அடிச்சு நொறுக்கினார். இது வெறும் சுவரை உடைக்கிற செயல் இல்லைங்க, தன்னோட வாழ்நாள் பயத்தையே உடைத்தெறியும் ஒரு மகத்தான விடுதலை செயல். இங்க ஒரு ஆச்சரியமான முரண்பாட்டை நீங்க கவனிக்கணும். பழைய கசப்பான தண்ணியெல்லாம் வெளியில போன உடனே கிணறு வற்றி போகல. மாறாக பூமிக்கு அடியில இருந்த புதிய தெளிவான நீரூற்று மேல வர ஆரம்பிச்சுது. இது நம்ம மனசுக்கும் அப்படியே பொருந்தும். உள்ள தேக்கி வச்சிருக்கிற குப்பைகளை வெளியேற்றினா மட்டும்தான் புதுசான தெளிவான எண்ணங்கள் உள்ளே வர முடியும். சுதந்திரமா நிம்மதியா இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்குன்னு சைலஸோட இந்த மாற்றம் நமக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்குது. நீங்களும் உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை பழக்கமாக்கிக்கோங்க. 1. மனசுல இருக்கிற குப்பைகளை தூக்கி எறியுங்க. 2. உங்களை சுத்தி நீங்களே கட்டி வச்சிருக்கிற தேவையில்லாத மனத்தடைகளை உடைங்க. 3. மத்தவங்களோட தயக்கமில்லாம வளங்களை பகிருங்க. இப்படி செஞ்சா உங்க வாழ்க்கையும் முடிவில்லாம நிறைஞ்சிருக்கிறத நீங்க பாப்பீங்க. கதையோட ஆழத்தை அருமையா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சைலஸோட இந்த உணர்ச்சிகரமான அகப்பயணத்தை சரியா விவரிக்கிற சில முக்கியமான வார்த்தைகளை, அதாவது வளத்தின் சொற்களஞ்சியத்தை மூலக்கட்டுரையிலிருந்து நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த வார்த்தைகள் உங்க எண்ணங்களை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கவும் பற்றாக்குறை மனநிலையிலிருந்து வெளியில வரவும் ரொம்ப உதவியா இருக்கும். முதல் வார்த்தை ஸ்கேர்சிட்டி, அதாவது பற்றாக்குறை. ஒரு பொருள் தட்டுப்பாடா இருக்கிற நிலைய குறிக்கிற வார்த்தை இது. சைலஸ் எப்பவுமே இந்த பற்றாக்குறைங்கிற மனநிலையில தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு பற்றாக்குறை மனநிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? உங்களை இயக்குறது அந்த பயம்தானா? அடுத்த வார்த்தை ஸ்டாக்னன்ட், அதாவது தேங்கி நிற்பது. எந்த ஓட்டமும் இல்லாம காலப்போக்குல துர்நாற்றம் வீசுற நிலை. சைலஸோட கிணத்து தண்ணி எப்படி தேங்கி பாசி பிடிச்சதோ அதே போலதான் நாம பதுக்கி வைக்கிற நம்ம எனர்ஜியும் எண்ணங்களும் காலப்போக்குல உபயோகமே இல்லாம மாறிடும். தேங்கிய மனநிலை எப்பவுமே ரொம்ப ஆபத்தானது. 3வது வார்த்தை சர்க்குலேஷன், அதாவது சுழற்சி அல்லது தொடர்ச்சியான ஓட்டம். ஒரு நீரொற்று எப்படி உயிரோட்டமா இருக்க தொடர்ச்சியான ஓட்டம் அவசியமோ அதே போல உங்க வாழ்க்கையிலையும் செல்வத்திலையும் அன்புலையும் ஒரு ஆரோக்கியமான சுழற்சி இருந்துகிட்டே இருக்கணும். கொடுப்பதும் வாங்குவதுமா அது ஒரு தொடர் ஓட்டமா இருக்கணும். கடைசி வார்த்தை அபண்டன்ட், அதாவது ஏராளமான அல்லது வளமானன்னு அர்த்தம். சுவரை உடைச்ச பிறகு சைலஸ் கத்துக்கிட்ட மிக முக்கியமான பாடமே இதுதான். பயத்தை விட்ட உடனே எப்படி அந்த கிணறு ஏராளமான புது தண்ணீரோட வற்றாத வளத்தை பெற்றதோ அதுதான் நமக்கான பாடமும். இதுதான் பற்றாக்குறையிலிருந்து வளத்துக்கு மாறுற ஒரு அற்புதமான பயணம். எல்லாவற்றையும் ஓட விடுங்கள், லெட் இட் ஃப்ளோ. இதுதான் உங்க மனசுக்கான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். நாம நம்மளை எப்படி பாக்குறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையும் அமையும். உங்களை நீங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியேதான் இருப்பீங்க. ஆனா உங்க உள்ளாற்றலையும் திறமையும் உணர்ந்து பயத்தை விட்டொழிச்சிட்டீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கலாம். இன்னைக்கு ராத்திரி உங்க ஜர்னல, அதாவது உங்க நாட்குறிப்பை திறந்து இந்த ஒரு ஆழமான கேள்வியை எழுதி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. தீர்ந்துடுமோங்கிற பயத்துல உங்க பணம், அன்பு அல்லது உங்க திறமைகளை நீங்க பதுக்கி வச்சிருக்கீங்களா? உங்களை முடுக்கி போடுற அந்த பயம் எதுன்னு அடையாளம் கண்டுபிடிங்க. கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு உங்களை நீங்களே அதுல இருந்து விடுவிச்சுக்கோங்க. உங்க சிந்தனைய மாத்திக்கவும் உங்களோட அந்த பதுக்கல் பழக்கங்களை கண்டுபிடிச்சு அதை மாத்தவும் மூல கட்டுரையில ஒரு அருமையான கருவி கொடுக்கப்பட்டிருக்கு. தி ஸ்கேர்சிட்டி டு அபண்டன்ஸ் ட்ராக்கர். இந்த இலவச கருவிய உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு பழக்கமா மாத்திக்கோங்க. முடிவா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற எந்த சுவரை முதல்ல சுத்தியல் வச்சு உடைக்க போறீங்க? சிந்திச்சு செயல்படுங்கள்.